நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டத்தில் அமைந்திருக்கின்ற நயினாமலை அருள்மிகு வரதராஜ பெருமாள் இன்று வைகாசி விசாகத்தன்று மிகச் சிறப்பான முறையில் கருட வாகனத்தில் எழுந்தறிந்து திருவீதி விழா நடைபெறும் காட்சியைத்தான் நாங்கள் உங்களுக்கு இன்று சமர்ப்பிக்கிறோம். இதனுடைய முழு இன்றைய நிகழ்வை பொறுப்பேற்றுக் கொண்டும் மக்கள் சக்தி தொண்டு அறக்கட்டளையுடைய தலைவரான சாய் பாலமுருகன் அவர்கள் இந்த விழாவை மிக சிறப்பான முறையில் செம்மையாக திறன்பட எடுத்து நடத்தி வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த திருவீதி விழா வழியாக வருகின்ற காட்சியை உங்களுக்கு நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். பார்க்காத அன்பர்களும் பார்க்க ஒரு வாய்ப்பாக இது அமையட்டும். மங்கள இசையை இசைப்பவர்கள் நாமகிரிப்பேட்டை சகோதரர் ஹரிகரன் பாலகிருஷ்ணன் என்பது குறிப்பிடத்தக்கது. மிக அருமையான முறையில் வாசித்து கொண்டு வருகிறார்கள், நீங்கள் காணலாம். இந்த கருட சேவையின் பொழுது யாரும் வாழைப்பழங்கள் வைக்க மாட்டார்கள், மாங்கனியை வைத்துத்தான் இன்று தேங்காய் பழம் பூஜை செய்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, நாமக்கல் மாவட்டத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்றது எங்களுடைய சேந்தமங்கலத்தில் இருக்கும் மாம்பழம் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிருந்தெல்லாம் எல்லா ஊர்களுக்கும் ஏற்றுமதியாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வாகனத்தை இயக்கி கொண்டு வருகின்ற அன்பு நண்பர்கள் மாம்பழ வியாபாரமும் மாம்பழ தோப்புகளும் பிடித்து வியாபாரம் செய்வர் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பெருமாள் அவர்கள் திருவீதி விழாவுக்கு புறப்பட்டு எழுந்தறிய காட்சியை உங்களுக்காக இதோ இப்பொழுது நீங்கள் காணலாம். இந்த நிகழ்வில் சாய் பாலமுருகன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அந்த பந்தலுக்கு வந்து இருக்கிறது பெருமாள். அதற்கு முன்னால் அர்ச்சகர் தங்களுடைய பூஜையை துவங்குகிறார். சிறப்பான முறையில் பூஜைகள் நடைபெற்று அனைவருக்கும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகளையும் வழங்கி இந்த உணவு விநியோகம் நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, இங்கு வந்திருக்கும் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் செல்கிறார்கள். அது மட்டுமல்ல, வந்திருக்கிற அனைவருக்கும் விசிறி ஒவ்வொன்று வழங்கும் காட்சியும் நீங்கள் பார்த்தீர்கள். இந்த சேந்தமங்கலத்துடைய பேரூராட்சியின் முக்கிய அங்கமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அண்ணன் தனபால் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார். அதுபோல பாலாஜி காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் அறநிலைத்துறையுடைய குமரேசன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று
இருக்கிறார்கள் என்பதை இந்த விழாவை மிகவும் சீருடனும் சிறப்புடனும் நடத்தி வந்த சாய்பாலமுரு அவர்களுக்கு மாலை அணிவிக்கும் சிறப்பிக்கும் காட்சியை உங்களுக்கு இதோ காண்பித்திருக்கிறோம். இந்த விழாவிற்கு அன்னதானம் வழங்கி முழு பொறுப்பையும் ஏற்று சிறப்பான முறையில் பலஞ்சி நாயுடு சமுதாயம் என்பது இந்த நேரத்தில் குறிப்பிடவும் என்பதை இந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கருட சேர்வை இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.